விசுவாசியும் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கண்டிப்பாக வரங்களை அறிந்து அதை பயன்படுத்த வேண்டும். அது அவர்களுடைய ஆசீர்வாதத்திற்காக தேவன் என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். மாத்திரமல்ல, சபையினுடைய ஆசீர்வாதத்துக்காக தேவன் என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். வரங்கள் என்று சொல்லுகிற பொழுது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்று இருக்கு. நான் அந்த டேலண்ட்டை பற்றி சொல்லலை, நேச்சுரலாக இருக்க டேலண்ட்டை நான் சொல்லலை. ஒருத்தவங்க நல்லா பாட்டு பாடுவாங்க, ஒருத்தவங்க நல்லா மியூசிக் வாசிப்பாங்க, ஒருத்தவங்க நல்லா மனப்பாடம் பண்ணுவாங்க, வசனங்களை அதை நான் பேசவே கிடையாது. நான் அதை பற்றியே பேசலை. படம் வரைகிறத பற்றி, பாட்டு பாடுறதை பற்றி, மியூசிக் வாசிக்கிறத பற்றி, அதை பற்றிலாம் பேசலை. அந்த டேலண்ட் வேறு. அது உலக பிரகாரமான கொடுத்த தேவன் நமக்கு கொடுத்தது. ஆனால் நாம் இங்கே பார்ப்பது ஆவிக்குரிய வரங்களை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக வரங்களை குறித்து போதிக்கிறார். அவர் போதிக்கும் பொழுது எப்படி சொல்லுகிறார் என்றால், அன்றையும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. நீங்க உங்களுக்கு அந்த புரிதல் இல்லாமல் இருக்கிறது எனக்கு மனசு இல்லை. ஏன்னா இதில் ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமையை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தேவன் என்ன செய்கிறார், இதை பரிசுத்த ஆவியானவர் வேதத்தில் பாருங்க. இங்கே சொல்லப்பட்ட இந்த வரங்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டிலே இருக்கிற வரங்கள், பழைய ஏற்பாட்டிலே இருக்கிற வரங்கள். இருக்கிற வரங்களை தேவன் என்ன செய்கிறார் என்றால், மக்கள் புரிந்து கொள்வதற்காக இந்த வரங்களை குறித்த அறிவை சபைக்கு போதிக்கிறார். இட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அது ரொம்ப புதிய ஒரு காரியம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுகிற பொழுது, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அத்தனை வரங்களும் புதிய ஏற்பாட்டிலே செயல்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டிலும் செயல்பட்டது, புதிய ஏற்பாட்டிலும் செயல்பட்டது. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வரங்களில் புதிய ஏற்பாட்டில் இல்லாத வரம் என்னன்னு பார்த்தா எதுவுமே இல்லை, எல்லாமே புதிய ஏற்பாட்டில் இருக்கு. புதிய ஏற்பாட்டில் இருக்கிற வரங்களில் பழைய ஏற்பாட்டில் இல்லாத வரங்கள் என்று பார்த்தால் 2 வரம் தான். ஒன்று அந்நிய பாஷை வரம், அந்நிய பாஷையை விளக்கி சொல்கிற வரம். இது 2 தான் பழைய ஏற்பாட்டில் இல்லை. மற்றபடி எல்லா வரங்களும் என்ன செய்தது, 7 வரங்கள் இருந்தது. 7 வரங்கள் தேவன் பழைய ஏற்பாட்டிலே தேவ பிள்ளைகளுக்கும் ஊழியர்களுக்கும் என்ன செய்திருந்தார், கொடுத்திருந்தார். ஆக புதிய ஏற்பாட்டில் தான் தேவன் இந்த வரம்ன்ற கான்செப்டே கொண்டு வர்றாரு. அப்படி இல்லை. பரிசுத்த ஆவியானவர் எப்பெல்லாம் ஒரு தீர்க்கதரிசிய மேலே இறங்கினாரோ அப்பெல்லாம் தீர்க்கதரிசிகள் என்ன சொன்னாங்க, தீர்க்க தரிசனம் செய்தார்கள். எப்பெல்லாம் ஒரு தீர்க்கதரிசியின் மேலே இறங்கினாரோ அப்போ தீர்க்கதரிசி குணமாக்குனார். எப்பெல்லாம் தீர்க்கதரிசியின் மேலே இருந்தாரோ, தீர்க்கதரிசி யார் மேலே கையை வச்சாங்களோ அவங்க செத்த பணம்லாம் என்ன செஞ்சிச்சு, எழுந்தது. அப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வரங்கள் புதிய ஏற்பாட்டில் வரங்கள் அப்படி இல்லை. பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் குறிப்பிட்ட ஒரு சிலர் மேலே இறங்கினார். அதனால் ஒரு சில குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும் அற்புதம் செஞ்சாங்க, அடையாளம் செஞ்சாங்க, மற்றவங்களாம் வேடிக்கை பார்த்தாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் தேவன் எல்லாவற்றையும் எல்லாருக்கும் என்ன செய்து விட்டார். புதிய ஏற்பாடு ஏன் கொஞ்சம் விசேஷமானது அப்படின்னா, இங்கே தேவன் எல்லோரையும் விசேஷித்தவர்களாக பார்க்கிறார். புரியுதா? புதிய ஏற்பாடு கம்ப்ளீட்டா எல்லாரும் விசேஷித்தவர்கள். ஏன்? கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு நாம் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். நாம் எப்படி நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறோம்? கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு. மறந்துடக்கூடாது. அப்ப கிருபை கொடுக்கிற எல்லாத்தையுமே பெற்றுக்கொள்ளுகிற இடத்துல யார் இருக்கிறாங்க? விசுவாச பிள்ளைங்க, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைங்க இருக்கு. கிருபை கொடுத்த ஒன்றுதான் என்ன? வரம். கிருபை கொடுத்த இன்னொரு காரியம் தான் என்ன? வரங்கள். வரம் அல்ல, வரங்கள். இந்த வரங்கள்ல நம்ம ரொம்ப
டீட்டெயில்டாக நம்ம ஒவ்வொரு வாரமாக நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். போன வாரம் கொஞ்சம் டீட்டெயில் நான் சொன்னேன். இது ஆண்டவர் பாருங்க சபைக்கு கொடுக்கிற, மறந்துடக்கூடாது. யாருக்கு கொடுக்கிற? சபை என்பது சொல்லுங்க, நீங்களும் நானும் தான் சபை. இந்த கட்டடம் சபை கிடையாது, இது ஆலயம். இந்த கட்டடம் ஆலயம், கட்டடம் ஆலயம். ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் நீங்களே ஆலயம் சொல்றாரு. நீங்களே ஆலயம். கட்டடம் கட்டிட்டு இருந்தா ஆலயமா நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் சொல்றாரு நீங்க தான் ஆலயம். நீங்கெல்லாம் வந்தா தான் அது ஆலயம். கட்டடத்தை வெறும் கட்டடத்தை வந்து வச்சுக்கிட்டு அதை வந்து நம்ம என்ன செய்யறது இல்லை, பரிசுத்த இடம்னு சொல்றது இல்லை. இந்த இடம் எப்பயும் போல ஒரு இடம், அவ்வளோதான். ஒரு கட்டடத்தில் எவ்வளோ தூரத்துக்கு அழகா ஜோடிக்கலாமோ அந்த மேடையை அவ்வளோ தூரத்துக்கு அழகா ஜோடிச்சு வைப்போம். இவ்வளோதான் செய்வோமே ஒழிய இந்த ஜோடிக்கிறதுனால, இந்த ஏசி போடுறதுனாலே இங்கே வந்து ஆண்டவர் தங்க போறது கிடையாது. நீங்க இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஆலயமே ஜஸ்ட் ஹால். அது என்னது? ஒரு ஹால், அவ்வளோதான். ஆனால் என்றைக்கு தேவ பிள்ளைகள் வருகிறார்களோ அன்றைக்கு தான் அது என்ன? ஆலயமாக மாறுகிறது. தேவ பிள்ளைகள் ஆராதனையிலே பங்கெடுத்து தேவன் அந்த இடத்தை மகிமைப்படுத்துகிற பொழுதுதான் அது ஆலயமாக மாறுகிறது. சபையாக கூடி வருகிற பொழுது அது ஆலயமாக என்ன செய்கிறது? மாறு. அப்போ நல்லா கவனிங்க, தேவன் ஆலயத்துக்கு, சபைக்கு அதை கொடுத்துருக்கிறார். வரங்களை யாருக்கு கொடுத்துருக்கிறாரு? சபைனா கட்டடத்துக்கு கொடுக்கல, சபையில் இருக்கிற டீக்கனுக்கு கொடுக்கல, அதாவது என்னைய மாதிரி பாஸ்டர்ஸ்க்கு கொடுக்கல, எல்டர்ஸ்க்கு கொடுக்கல, சபையில் இருக்கிற அத்தனை விசுவாசிக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். நேற்று பிறந்த பிள்ளைக்கும் தேவன் அந்த வரத்தை என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அந்த வரம் எப்படி ஆப்ரேட் ஆகும் தெரியுமா? இப்போ நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா, எனக்குள்ள வரம் இருக்கா, அது எப்போ ஆப்ரேட் ஆகும்? அவின் அபிஷேகம் வாங்கிட்டு ஆப்ரேட் ஆயிருமா அப்படின்னா, உங்களுக்குள்ள என்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்னைக்கே இந்த வரம் என்ன செய்து விட்டது? விதை விழுந்து விட்டது. இப்போ யாரு தண்ணி ஊத்துறாங்களோ, யாரு சரியா தண்ணி ஊத்துறாங்களோ, யாரு சரியா பார்த்துக்கிறாங்களோ அவங்களுக்கு கனி என்ன செய்யும்? கொடுக்கும். ஆவியின் வரம் என்ன செய்யும்? வேலை செய்யும். எல்லாருக்கும் என்ன செய்யறது இல்லை? வேலை செய்யறது இல்லை. தேவன் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிற வரம் எப்போ அது வேலை செய்து? எல்லாருடைய உள்ளத்திலும் அந்த விதை வந்து விட்டது. என்றைக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வருகிறதோ அன்னைக்கு சுவிட்சை தட்டுன மாதிரி, அது மழை பெய்கிற மாதிரி. விதை போட்டாச்சு, ரட்சிப்பு என்ன செய்யப்பட்டது? சரி, நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? ஏசுனார் வந்து உங்க இருதயத்தை அப்படியே புடுங்கிட்டு வேற இருதயம் வச்சிட்டாரா? ஆவியானவர் தான் என்ன செய்தாரு? ரட்சிப்புக்குள்ள உங்களை நடத்தினாரு. அதே ஆவியானவர் தான் என்ன செய்யறாருன்னா, உங்களுடைய உள்ளத்துல விதைக்கப்பட்டு இருக்கிற அந்த விதைகளை விளைய செய்வதற்கு மழையை தருகிறார். அதுக்கு பேர் தான் அபிஷேகம். அபிஷேகம் என்பது pouring the water of God, பரிசுத்த ஆவியின் மழை. என்னது அபிஷேகம்னா? என்ன? நல்லா நல்ல மனசுல ஆழமா நினைச்சுக்கங்க. அபிஷேகம்னா என்ன? பரிசுத்த ஆவியின் மழை. அப்ப பாஸ்டர் அக்கினிமயமான நாவு வந்துச்சே, அப்ப அது என்ன? எல்லாம் நான் சொல்றேன், எல்லாத்தையும் நான் சொல்றேன். இதெல்லாம் எப்ப நான் சொல்லுவேன்னா, அந்நிய பாஷைன்னு ஒரு வரம் கொடுக்கப்பட்டதுல அப்ப அந்த அக்கினியை பத்தி நான் பேசுறேன். ஆனா அபிஷேகம் என்பது என்ன? சொல்லுங்க, அபிஷேகம் என்பது என்ன? பரிசுத்த ஆவியின் மழை. It's a rain of God. It's a rain of God. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில், சொல்லுங்க, என்னது? ஊற்ற கடவுதில்லை, ஊற்றப்பட்டு இருக்கிறதே. அப்ப அது என்னது? மழை. பரிசுத்த ஆவியின் என்பது ஒரு மழை. அந்த மலையை தான் யாரெல்லாம் அந்த மலையை, அந்த பரிசுத்த ஆவியின் மலையை அடிக்கடி, எந்த செடி வந்து நல்ல மழை பெய்கிற இடத்துல இருக்கோ அந்த செடி என்ன செய்யும்? நல்லா வளரும், இல்லையா? நல்லா வளரும். அப்போ வளர்ற செடியில தான் என்ன வரும்? கனி வரும். நல்லா வளர்ற செடியில நல்லா கனி வரும், நல்ல பசுமையா இருக்கும், செழிப்பாகவும் இருக்கும், மொட்டையா என்ன செய்யாது. அதனாலதான் ஆண்டவர் இப்படி சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களை பத்தி எரேமியா சொல்லுகிறது, விஷ்ணம் வழுகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் தப்பாமல் கனி கொடுக்கிறதும். சொல்லப்பட்ட வார்த்தையை கரெக்டா நான் பிடிச்சிக்கணும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு,
அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு மனுஷன் மேல கர்த்தர் என்ன செய்யறாராம்? அபிஷேகம் என்ற அந்த மலையை என்ன செய்யறாராம்? பெய்து கொண்டே இருக்கிறார். ஏற்ற காலத்தில் உண்மையிலே நான் என்ன செய்வேன்? மலையை வருஷிக்க பண்ணுவேன். அது என்ன மலை? பரிசுத்த ஆவியின் உன்னதத்திலிருந்து ஆவி உங்கள் மேல் ஊற்றப்படுகிற வரைக்கும் அப்படியே இருக்கும். ஆவி ஊற்றப்பட்ட பின்போ கடுவெளி காடாக மாறும். சொல்லப்பட்டிருக்கிறது. திருப்புங்க. அபிஷேகத்தை தேவ பிள்ளைகள் சரியான முறையில் புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். விதைக்கப்பட்டு உள்ளத்திலே விதைக்கப்பட்டிருக்கிற விதைகள் 32:15. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும். போதும். ஆவி என்ன செய்ய மட்டும்? உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும். அப்படின்னா என்ன? அபிஷேகம் என்பது ஒரு ஆவியின் அபிஷேகம் என்பது என்ன? ஒரு மழை. எப்பெல்லாம் எந்த தேவ பிள்ளை உள்ளத்திலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த தேவ பிள்ளையினுடைய உள்ளத்திலே தேவன் விதையை விதைத்திருக்கிறார். வரம் என்ற விதையை என்ன செய்கிறார்? அது என்ன செய்யும்னா அப்பதான் வேலை செய்ய ஆரம்பிக்கும். மழை ஊத்த ஊத்த என்ன செய்யும்? யார் ஆவியானவரோட நிறைய பழகுறாங்களோ, நிறைய நேரம் ஆவியானவருக்கு செலவழிக்கிறாங்களோ, அபிஷேகத்துக்கு யார் நிறைய நேரம் செலவழிக்கிறாங்களோ, அபிஷேகத்துக்கு யார் நிறைய நேரம் காத்திருக்கிறாங்களோ, அபிஷேகத்துல யார் நிறைய நேரம் நனைகிறாங்களோ, அபிஷேகம் மலையில யார் நிறைய நேரம் குடிக்கிறாங்களோ, அவங்களுக்கு உள்ளத்துல விதைக்கப்பட்ட விதை விளையும். விளைஞ்ச பிறகு அது நல்ல முளைச்ச பிறகு விளையும். விளைஞ்ச பிறகு என்ன செய்யும்? கனிகளை கொடுக்கும். அப்படிதான் வரங்கள் என்ன செய்கிறது? வேலை செய்கிறது. அபிஷேகம் என்பதை நாம் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் எந்த அனுபவத்தில் வர்றாங்க? அபிஷேகம்ன்றது ஒரு சுவிட்ச் மாதிரி. பல்பு இப்போ எரியணும்னா சுவிட்ச் என்ன செய்யணும்? போடணும். புரியுதா? எத்தனை பேருக்கு நான் சொல்ல புரியுது? டியூப்லைட் இருக்குன்றதுனால என்ன செஞ்சிடாது? டியூப்லைட் இருக்குன்றதுனால என் வீட்டில் டியூப்லைட் இருக்கு, எரியுமா? இல்லை ஃபியூஸாக கிடக்கா? டியூப்லைட்டு பெரிய பெரிய டியூப்லைட்டு கூட போடலாம், எரியுமான்றதான் விஷயம். எப்போ எரியும்? யார் அடிக்கடி சுவிட்சை போடுறாங்களோ அவங்களுக்கு என்ன செய்யும்? எரியும். அப்போ அதுதான் அபிஷேகம். அபிஷேகம் பயன்படுத்துகிற மனிதர்களுக்கு. அப்போ நல்லா கவனிங்க, இது தேவன் கொடுக்குற இலவசமான ஒரு விதை, வரம். என்னது? தேவன் கொடுக்குற இலவசமான, சொல்லுங்க, வரம் என்னது? தேவன் கொடுக்குற. ரெண்டாவது சொல்றேன் பாருங்க, இதை பெறதுக்கு தகுதியே ரட்சிப்பு தான். இது பெறதுக்கு தகுதியே. மூணாவது சொல்றேன், ஆவியானவருடைய அனுக்கிரகம் இருந்தா தான் நீங்க வரங்களை பயன்படுத்தவே. அவர் அந்த ஆவியானவர் தான் உங்களுக்குள்ள ரட்சிப்பையே என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அந்த ஆவியானவருக்காக நீங்க காத்திருக்கும் போது அவர் அடுத்த கட்டத்துக்குள்ள உங்களை என்ன செய்கிறாரு? நடத்துறார். நல்லா தான் சொல்றேன். ஆவியானவர் தான் நடத்தணும். அபிஷேகம் தான் வரங்களை செயல்படுத்துறதுக்கு வழி. அபிஷேகம் தான் வரங்களை செயல்படுத்துறதுக்கான. அபிஷேகம் பெறல அப்படின்னா வரத்தை என்ன செய்ய முடியாது. சரி, இப்போ என்னட்ட ரொம்ப வீரியமான விதை இருக்கு. எப்படி இருக்கு? ரொம்ப வீரியமான விதை இருக்கு. இருக்கட்டும், என்கிட்ட ரொம்ப வீரியமான விதை இருக்கு. ரைட், ஓகே. அது வீரியமான விதைன்றனால விதைச்ச உடனே விளைஞ்சிருமா? என்கிட்ட ரொம்ப பவர்ஃபுல் சீடு, அதனால விளையாது. ஆனா நல்லா கவனிக்கணும், ஆனா என்கிட்ட இருக்கிற விதை வீரியமோ வீரியம் இல்லையோ, நான் கொண்டு போய் விதைச்சு கரெக்டா தண்ணி ஊத்துனா கண்டிப்பா விளையும். அபிஷேகம் தான் வழி. வரங்கள் செயல்படுவதற்கு எதுதான் வழி? சரி, ரெண்டாவது காரியத்தை நான் சொல்றேன். இப்போ நான் 4 காரியம் சொன்னேன். ஒன்று ஆண்டவர் ஒவ்வொரு விசுவாசிக்கும் இந்த வரத்தை கொடுத்துருக்காருன்னு சொன்னேன் இல்லையா? அதில் 4 காரியம் சொன்னேன். இது தேவன் கொடுக்குற இலவசமான ஒரு ஈவு. ரெண்டாவது சொன்னேன், இது பெறுவதற்கு தகுதியே ரட்சிப்பு தான். மூணாவது சொன்னேன், இதை பெறணும்னா ஆவியானவர் அவருடைய அனுக்கிரகம் என்ன செய்யணும்? வேணும். நாலாவது, அபிஷேகம்தான் வரங்களை செயல்படுத்துவதற்கான வழி. ரெண்டாவது ஒரு செக்மெண்ட்ல நான் வரேன். இந்த வரத்தை பற்றின இன்னொரு புரிதல் என்ன அப்படின்னா, வரத்தை தேவன் எதுக்கு கொடுக்கிறார் அப்படின்னா சபையின் வளர்ச்சிக்காக மட்டுமே கொடுக்கிறார். என்னுடைய வளர்ச்சிக்காக அல்ல, சபையின் வளர்ச்சிக்காக தேவன் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். யாருடைய வளர்ச்சிக்காக?
சத்தமா சொல்லுங்க, யாருடைய வளர்ச்சிக்காக? சபையின் வளர்ச்சிக்காகவே தேவன் என்ன செய்கிறார்? வரங்களை கொடுக்கிறார். சபையின் வளர்ச்சினா என்ன? ஏற்கனவே சபையில் இருக்கிற புதிய அல்லது பழைய விசுவாச பிள்ளைகளுடைய விசுவாசத்தை தூண்டிவிட, புதிய மற்றும் பழைய விசுவாச பிள்ளைகளுடைய விசுவாசத்தை தூண்டிவிட தேவன் என்ன செய்கிறார்? சபையிலே வரங்களை வைக்கிறார். இரண்டாவது காரியம், ரட்சிக்கப்படாத ஜனங்களை தேவ சமூகத்துக்கு கொண்டு வருவதற்கு தேவன் வரங்களை பயன்படுத்துகிறார். எழுதிக்கங்க, ரொம்ப முக்கியம். சும்மா ஜென்ரலான ஒரு காரியம் இல்லை. எதுக்கு வரம்ன்றத பற்றின ஒரு தெளிவான அறிவு வேணுன்றதுக்காக இவ்வளோத்தையும் நான் சொல்லிட்டு இருக்கேன். Why God give all the gifts, the benefit to church. God granted all kinds of gift because of the benefit of the church. சபையினுடைய வளர்ச்சிக்காக. ரெண்டாவது காரியம், அதை நீங்கள் மறக்கவே கூடாது. ஒரு ஒரு இப்போ எப்படி புரிஞ்சுக்கலாம்? திடீர்னு பெர்னார்டு பிளெஸிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டது. பெர்னார்டு பிளெஸிங் வந்து அவருடைய ஸ்டோரியெல்லாம் சொல்லும்போது அவர் தேவன் வந்து அவரை அந்த கிருபை வரத்தை அவருக்கு கொடுத்ததுக்கப்புறம் பெர்னார்டு பிளெஸிங்குள்ளே கர்த்தர் ஒரு 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 கிஃப்டை கொடுத்தாராம். அது அந்த தனிப்பட்ட நபர்களை குறித்த அந்த ஞான வெளிப்பாடு அவர் கொடுத்தாராம். பெர்னார்டு பிளெஸிங் எப்பயுமே எப்படி இருப்பாருன்னா, இப்படி ரோட்டில் அப்படி போய்கிட்டே இருப்பாப்லையா, திடீர்னு ஆண்டவர் இருந்தா அவன் இப்படி தான் அவனோட பழக்கம்னு இப்படி ரோட்டில் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டுருவாப்லையா, இங்கே வா அப்படின்னு. இப்படிதான் ஒரு நாள் ஒரு பெண்மணி ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தாங்களாம். ஆண்டவர் சொன்னாராம், அந்த பெண்ணுக்காக ஜெபம் பண்ணு, அவளுக்கு வந்து HIV AIDS இருக்குது அப்படின்னாராம். ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது இவர் பாருங்க படக்குன்னு திரும்பி, ஹே லேடி கம் ஹியர் அப்படின்னாராம். இவர் கருப்பர், அவங்க வெள்ளை. பொதுவாகவே வெள்ளைக்காரங்களை கருப்பர்கள் பார்த்தா ரொம்ப கொஞ்சம் பயப்படுவாங்க, வெறுப்பாங்க. ஹே லேடி கம் ஹியர் அப்படின்னா இந்த அம்மா அப்படியே நின்றுட்டு அப்படியே கொஞ்சம் யோசிச்சான். சொன்னாராம், உன் பேர் இது, உனக்கு HIV AIDS, ரோட்லையே உனக்கு HIV AIDS இருக்கு, ஆண்டவர் சொல்றாரு உன்னை இப்போ குணமாக்க போறாரு அப்படி. அது அங்கேயே முழங்கால் போட்டுச்சு. ஆண்டவர் அப்படியே தீர்க்க தரிசனமா அந்த பெண்ணிட்ட பேசுறாரு. அழுது அங்கேயே ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவருடைய சமூகத்தை. சரி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, இதெல்லாம் வந்து அஞ்ஞானிகளை தேவ சமூகத்தில் சேர்க்கறதுக்கான ஒரு வரங்கள். தேவன் இதெல்லாம் வச்சிருக்கிற சபைகளை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் சேர்க்கறதுக்கு தேவன் வைத்திருக்கிற இதை வரங்களை வைத்து தேவன் இதை தான் செய்கிறாரு. வரங்களை வச்சு அவனை பெரிய ஆளாக காட்டுறதுக்கு இல்லை, ஜனங்களை தேவ சமூகத்தில் என்ன செய்யறது? ஏசுனார் செஞ்சார் இல்லையா? தண்ணி குடிக்க போகிற மாதிரி போய், இங்கே வா உனக்கு 5 புருஷன், இப்போ ஒருத்தனோட இருக்க, அவன் புருஷன் கிடையாது, என்ன சொல்கிறான்? அதோட அவ்வளோதான். அவ மண்டி இட்டுட்டான், ஆண்டவரே 5 பேர் இருக்காயின்னு ஊருக்கே அவனுக்கு தெரியாது, உமக்கு எப்படியா தெரியும்? இப்போ ஒருத்தனை வச்சிருக்கேன், அவன் யாருக்குமே தெரியாது, அவனுக்கே தெரியாது. எப்படி ஆண்டவரே? எப்படி ஆண்டவர் மாதிரி ஒரு பெரிய ரகசியத்தை வெளியே கொண்டு வர ஆள் யாருமே கிடையாது. அவர் பாருங்க பளிச்சுன்னு பேசி விட்டாரு ரட்சிப்புக்குள்ள, அவ அங்கேயே பேசிட்டார். ஸோ இந்த வரங்களை தேவன் எதற்கு வைத்திருக்கிறார் என்றால், சபையில ஜனங்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். சரி, ஒரு 3 செட் ஆஃப் வரங்களை பற்றி நான் மொத்தம் 9 வாரத்தில் 3 செட்டு வரங்கள் என்ன சொன்னேன்? வெளிப்படுத்தல் வரம், அடுத்து செயல்பட்டு வரம், 3வது பேசுகிற வரம், சொல்லுகிற வரம். இந்த வெளிப்படுத்தல் வரத்தில் என்னென்ன இருக்குது? ஞானத்தை போதிக்கும் வசனம், 2வது அறிவை உணர்த்தும் வசனம், 3வது ஆவிகளை பகுத்தறிகிற வசனம். இது 3மே வெளிப்படுத்தல். அடுத்து செய்கிற வரம், குணமாக்கும் வரம், அற்புதம் வரம், விசுவாசத்தை செயல்படுத்துகிற வரம். 3வது இருக்க செட்டில் என்ன சொன்னேன்? தீர்க்க தரிசனம் உரைக்கிறது, அந்நிய பாஷை பேசுறது, வியாக்கியானம் பண்ணுறது, விளக்கம், அந்நிய பாஷை. இதெல்லாம் 3 விதமாக பிரிச்சாச்சு. இப்போ 3ல் செட்டுக்கு வந்துடுவோம். என்ன? ஞானத்தை போதிக்கும் வரம், அறிவை உணர்த்தும் வரம், ஆவிகளை. அறிவை உணர்த்தும் வரம் என்ன செய்யும்னா, உங்கள் வீடு, உங்கள் தெரு,
ஒரு மனுஷன் அப்படின்னு இருக்கும். இதான் அறிவை உணர்த்தும் வரம். ஞானத்தை உணர்த்தும் வரம் தேவனை சார்ந்து இருக்கும், தேவன் பேசுகிறதாக இருக்கும், அவருடைய திட்டங்களை பேசுகிறதா இருக்கும், அவருடைய தீர்மானங்களை பேசுகிறதா இருக்கும், அவருடைய ஆசைகளை பேசுகிறதா இருக்கும். அது தேவனுடைய ஞானத்தை போதிக்கும் வசனம். அறிவை உணர்த்தும் வசனம் என்ன செய்யும் அப்படின்னா, இந்த ரோடு இருக்கு, இந்த நேர் தெரு இருக்கு, அங்க ஒரு பவுல்னு ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு ஜெபம் பண்ணணும், இப்படி சொல்லும். இது அறிவை. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட இருந்து இன்னையிலேருந்து ஆரம்பிக்க போகிறேன். டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க. நான் சொல்கிறேன், இது விளையாட்டு போக்கில் கேட்டுட்டு போகிற விஷயம் இல்லை. இது தேவன் நம்ம எல்லோருக்கும் கொடுத்துருக்கிற ஒரு கிஃப்ட்டு. இதை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். உங்களுக்கு மாத்திரம் கிடையாது, சபைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஏதாவது ஒரு ரீதியில் நான் சபைக்கு பிரயோஜனமாக இருக்கணும்னு ஆசைப்படுற தேவ பிள்ளை கண்டிப்பாக இதை ரொம்ப ஆசையோடு கேட்டிங்கன்னா இது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். சரியா? கவனிங்க, முதல்ல ஆரம்பிக்கிறேன். எப்பயுமே தீர்க்கதரிசிகள், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்கதரிசிகள், அவர்கள் இந்த ஞானத்தையும் உணர்த்துவார்கள், இந்த அறிவை உணர்த்தும் வரத்தையும் பயன்படுத்துவார்கள். தீர்க்கதரிசிகள் ஞானத்தையும் உணர்த்துவாங்க. நிறைய நேரத்தில் இந்த ஞானத்தை உணர்த்துகிற இந்த வரமும் அறிவை உணர்த்துகிற வரமும் தீர்க்க தரிசனம் மாதிரி தெரியும், ஆனால் தீர்க்க தரிசனம் கிடையாது. தீர்க்க தரிசனத்தை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கங்க. தீர்க்க தரிசனம் என்பது வேற. ஞானத்தை உணர்த்து வரத்தை தீர்க்க தரிசனம்னு நிறைய பேர் நினச்சிக்குவாங்க. அறிவை உணர்த்தும் வசனத்தை நிறைய பேர் என்ன செய்வாங்க. எனக்கு அப்படி என்னுடைய வாழ்க்கையில் தேவன் சில காரியங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு, அறிஞ்சிக்கிறதுக்கு எனக்கு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் நான் இன்னைக்கு யோசித்து பார்க்கும்போது தேவன் நம்மளை எப்படி பயன்படுத்தினார், எப்படி மற்றவங்களுக்கு பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது அது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம்தான். இங்கே இந்த கனவுகள், இந்த தீர்க்க தரிசனங்கள் இருக்குது, இந்த கனவுகள், தரிசனங்கள், இது எல்லாமே தீர்க்க தரிசனத்தோட ஒட்டி ஓடியாந்துடும். கனவுகள், தரிசனங்கள் இதெல்லாம் என்ன செஞ்சிடும்? தீர்க்க தரிசனத்தோட ஓடியாந்துடும். ஆனால் ஞானத்தை போதிக்கும் வரமும் அறிவை உணர்த்தும் வரமும் அது ரெண்டு வித்தியாசமான காரியம். அது நிகழ்காரியமும் வருங்காரியமும் இணைந்தது. சரிங்களா? சரி, இப்போ நல்லா கவனிங்க. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 28வது வசனத்துக்கு திருப்பும். அவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், 2வது தீர்க்கதரிசிகளையும், 3வது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். ஆண்டவர் ஒரு லிஸ்ட் போடுறாரு. எதை வச்சிருக்கிறேன்? முதல்ல வரத்தை வைக்கல. எதை வச்சிருக்கிறார்? அப்போஸ்தலர்களை முதல்ல வச்சிருக்காரு. யாரை வச்சிருக்கிறாரு? அப்போஸ்தலர்கள், அடுத்து தீர்க்கதரிசிகள், அடுத்து போதகர்கள், அதுக்கடுத்து குணமாக்கும் வரங்கள், அதுக்கப்புறம் மற்ற ஊழியங்கள், அப்புறம் ஆளுகைகள், பலவிதமான பாஷை. இந்த ஒரு ஹைரார்க்கியை கடவுள் வச்சிருக்கிறாரு. இதை மாத்திரவே அப்போ ஒரு அப்போஸ்தலனுடைய வேலை என்ன அப்படின்னா, சர்ச்சை எஸ்டாப்ளிஷ் பண்றது தான் வேலை. ஒரு அப்போஸ்தலனுடைய வேலை என்ன? இன்னும் நிறைய பேருக்கு புரிகிற மாதிரி சொல்லுவேன். நமக்கு இது டாபிக் கிடையாது, ஆனால் இருந்தாலும் ஒரு ஜென்ரலாக சொல்லிட்டு போயிடுறேன். அப்போஸ்தலர்கள் யார் அப்படின்னு சொல்லிடுறேன். அப்போஸ்தலர்கள் என்பவர்கள் தடம் பதிக்காத இடத்தில் தடத்தை பதித்து, கட்டப்படாத இடத்தில் கட்டுவதை செய்து முடித்து, சேர்க்கப்படாத ஜனத்தை சேர்த்து வைத்து, அதை தேவனுக்கு பிரியமுள்ள பாத்திரங்களாக உருவாக்குவதுதான் அப்போஸ்தலனுடைய அழைப்பு. புரிஞ்சா? எழுதிட்டீங்களா? ஒருத்தவன் இதுவரையும் ஒரு ஏரியால சபையே இருக்காது, அங்க போய் என்ன செய்யறது? சபைய ஆயத்தம் பண்றது. அங்க சபை கட்டப்பட்டிருக்காது, அந்த சபையை என்ன செய்யறது? கட்டி அங்க ஜனம் சேர்க்கப்பட்டிருக்காது, அங்க ஜனத்தை சேர்க்க. அங்க சபையில வசனம் போதிக்கப்பட்டிருக்காது,
அந்த சரியான கர்த்தருடைய வசனத்தை போதித்து தேவனுக்கு பிரியமுள்ள சபையா? இதுதான் ஒரு அப்போஸ்தலன். தீர்க்கதரிசியினுடைய வேலை என்ன? தீர்க்கதரிசி இந்த வசனத்தை தவிர வேற எதையும் பேசக்கூடாது. இதுதான் தீர்க்கதரிசியினுடைய வேலை. பார்க்கறதெல்லாம் பேசக்கூடாது. இந்த அப்பா வர்றாரு இப்ப வர்றாரு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. தீர்க்கதரிசியினுடைய வேலையை குவாலிட்டி மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. சபையில் என்ன மெயின்டைன் பண்றது? குவாலிட்டி வேர்டை மெயின்டைன் பண்ணும். குவாலிட்டியா ஜனங்களை மெயின்டைன் பண்றது இல்லை. குவாலிட்டி வேர்ட் கேன் மெயின்டைன் பீப்புள் பியூர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐ cannot மேக் யூ பியூர். என்னால உங்களை தூய்மையாக மாற்ற முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் பிரசங்கம் அந்த வேலை செய்யும். நான் சொல்றேன், எத்தனை பேர் புரியுது? அப்போ ஒரு தீர்க்கதரிசனுடைய அழைப்பு சபையில குவாலிட்டி மெயின்டைன் பண்ணக்கூடாது, குவாலிட்டியான வேர்ட் ஆஃப் காட மெயின்டைன் பண்ணணும். சரியான சத்தியத்தை ஜனங்களுக்கு கொடுக்கணும். துப்புரவும் கலப்பும் இல்லாமல் கர்த்தர் அருளின பிரகாரமாக சத்திய வேதத்தை ஜனங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும். சிலர் சொல்றாங்க, இல்ல எரேமியாவை பார்த்தீங்களா? எரேமியா என்ன செஞ்சாரு? ஜனங்களை கண்டிச்சு பேசினார். எசேக்கியேலை பார்த்தீங்களா? வரப்போறதை பேசினார். சகரியாவை பார்த்தீங்களா? மல்கியாவை பார்த்தீங்களா? இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க? இவங்கெல்லாம் தீர்க்கதரிசி தானே. யோனாவை பார்த்தீங்களா? இவங்களாம் தீர்க்கதரிசி தானே. இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க? சபையில இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? இவங்க எல்லாமே சபையை ஜனங்களை எச்சரிக்கை பண்ணாங்க. எச்சரிக்கை பண்ணி பாவம் பண்ணாதன்னு சொன்னாங்க. வாங்க, அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி வேற. புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி, கவனிக்கிறீங்களா? என்ன கவனிக்கிறீங்களா? புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி வேற. புதிய ஏற்பாட்டுல தீர்க்கதரிசி, ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். ஒரே தீர்க்கதரிசி புதிய ஏற்பாட்டுல ஒருத்தர் இருக்கிறார். அந்த தீர்க்கதரிசியை யார் மென்ஷன் பண்ணா? இயேசுவே சொன்னாரு. என்ன சொன்னாரு? தாயின் கர்ப்பத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை போல பெரிய தீர்க்கதரிசி. யோவான் ஸ்நானகனை எதுக்கு ஏசுனாரு? பெரிய தீர்க்கதரிசின்னு சொன்னாரு. ஏன் சொன்னாரு? அவர் என்ன பிரசங்கம் பண்ணாரு? இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டி. அவர் இயேசுநாதரை உலகத்துக்கு காட்டி கொடுத்தனாலதான் அவர் பெரிய தீர்க்கதரிசி. தி பியோர் பர்சன் அந்த உலகத்துக்கு என்ன செய்தார்? அதனாலதான் அவர் பெரிய தீர்க்கதரிசி. ஹலோ, வரும் கோபத்துக்கு ஆளாகாம தப்பித்துக் கொள்ளுங்கள். என்னது? என்ன பாம்பு? விரியன் பாம்பு குட்டிகளே, இந்தா கோடாலியை பக்கத்திலே வச்சிருக்கிறேன், போட்டு தள்ளப்ப போறேன் உனைய, என்ன சொல்ற? அப்படி அதுக்கா ஆண்டவரோ? உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டி. இந்த ஏசுனாரை காட்டினாரு பாருங்க. அதனாலதான் அவர் பெரிய தீர்க்கதரிசி. ஏசுனார் எப்படி ஆளு? ஏசுனார் பயங்கரமான ஆளு. எப்படி சொல்லிட்டாரு? இங்க வா, ஸ்திரீயின் வயிற்றில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை போல பெரிய தீர்க்கதரிசி யாருமே, ஆனால் அவனிலும் பெரியவன் பரலோக ராஜ்யத்தில் புதிதாய் பிறந்த சிறியவன் சொல்லிட்டார். நேத்து பிறந்தவன் அவனை காட்டிலும் பெரிய ஆளுன்ட்டார். ஏன்? பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிலாம் வேற, புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி வேற. புதிய ஏற்பாடு கிருபையை சார்ந்து நடக்கிறது, கிறிஸ்துவை சார்ந்து நடப்பது, இயேசுவை சார்ந்து நடப்பது, வசனத்தை சார்ந்து நடப்பது, சத்தியத்தை பின்பற்றுவது, கிருபையை பின்பற்றுவது, விசுவாசத்தை பின்பற்றுவது, கிரியையிலே விசுவாசத்தை செயல்படுத்துவதை காட்டுவதிலே பின்பற்றுவது. பழைய ஏற்பாடு முழுவதும் செய்கையிலும் கிரியைகளையும், அது வேற இது வேற. அதனால தீர்க்க தரிசனம், தீர்க்கதரிசி அப்படின்னா சபையில குவாலிட்டி மெயின்டைன் பண்றது கிடையாது, குவாலிட்டியான வசனத்தை போதிக்கிற ஆட்களாக. ஏனென்றால் நிறைவானது வரும் பொழுது குறைவானது. புதிய ஏற்பாடு வேற, பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற காரியங்களை அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு என்ன செய்யக்கூடாது? எடுத்து பொருத்தி பார்க்க கூடாது. சரி, கவனி. எதை எடுக்கணுமோ அதை எடுத்துக்கணும், எதை விட்டுறணுமோ அதை விட்டுறணும். ஏன்னா
பழைய ஏற்பாடுல தேவன் என்ன செய்கிறார்னா ஒரு சிறப்பான ஒரு காரியத்தை செய்து வச்சுட்டாரு புதிய ஏற்பாடு. அதனால நம்ம புதிய ஏற்பாடை என்ன செய்யறோம், ரொம்ப அதிகமாக பிரசங்கிக்கிறோம், படிக்கிறோம். சரி கவனி. அப்ப போதகரனுடைய வேலை என்ன? போதகரனுடைய வேலை என்ன? போதனை செய்யணும். என்ன போதனை பண்ணணும்? இயேசுவை போதனை பண்ணணும். இயேசுவை முழுக்க முழுக்க எல்லா ஊழியமும் எதை பின்பற்றி தான் இருக்க வேண்டும்? அவரை பின்பற்றி மாத்திரமே இருக்க வேண்டும், சத்தியத்தை பின்பற்றி மாத்திரமே இருக்க வேண்டும், வார்த்தையை பின்பற்றி மாத்திரமே இருக்க வேண்டும். ஊழியங்களாக இருந்தாலும் சரி, உயர்வான மனிதர்களாக இருந்தாலும் சரி, எத்தனை பெரிய வரங்களை பெற்ற மனுஷனாக இருந்தாலும் ஊழியக்காரனாக இருந்தாலும் யாரை தான் உயர்த்தணும், யாரை தான் பேசணும்? இந்த மேடையில் ஞாயிற்றுக்கிழமை நின்றுட்டு இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணாம, இந்த மேடையில் ஞாயிற்றுக்கிழமை நின்றுட்டு சிலுவையை பற்றி பேசாம, இந்த மேடையில் ஞாயிற்றுக்கிழமை நின்றுட்டு என்னுடைய கதையையும் நான் எதை விட்டுட்டு வந்தேன், நான் எவ்வளோ கண்ணீரோடு வாழ்கிறேன், எனக்கு எவ்வளோ தேவை இருக்குது, இந்த ஊழியத்தில் எவ்வளோ தேவை இருக்குன்றத பேசுகிறத கேட்டீங்க அப்படின்னா நீங்களும் தேவையோடையே வாழ்வீங்க. பிரசங்கியாரனுடைய பிரசங்கத்தை உத்து கவனிக்கணும். இந்த அவர் பிரசங்கம் பண்ணுறது கரெக்டா? எப்படி கரெக்டான்னு பார்க்குறது? அவர் வாயில இயேசுவை உயர்த்துறாரா, சிலுவையை உயர்த்துறாரா? இதுதான் ரொம்ப முக்கியம். சத்தியத்தை கவனிக்கும் போது விசுவாசத்தை பிரசங்கம் பண்றாரா, கிருபையை பேசுறாரா, தேவனுடைய இரக்கத்தை பேசுறாரா, தேவ அன்பை பேசுறாரா, மன்னிப்பை பேசுறாரா? இதெல்லாம் ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணா அந்த பிரசங்கி சரி, அந்த சர்ச்சு எங்க இருக்கோ அதுக்கு போகணும், அதுக்கு வரணும். இது எதுவுமே இல்லைங்க அப்படின்னா அந்த சர்ச்சுக்கு போகக்கூடாது. ஏன்னா அதுல என்ன தேவை இருக்கோ அது உனக்கு பிடிச்சிக்கும். இப்போ நான் வாசிக்க போறேன், இப்போ நான் ஒரு சம்பவம் காட்ட போறேன். சரியா? ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, வரங்களாக இருந்தாலும் சரி, எல்லாம் சபைக்கும் சபையினுடைய வளர்ச்சிக்கும் மாத்திரமே, வேற பேச்சுக்கே இடமே இல்லை. அது தீர்க்கதரிசியா இருந்தாலும் சரி, அப்போஸ்தலனா இருந்தாலும் சரி, போதகனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, சபையில் இருக்கிற ஜனம் அதுக்கு சத்தியம் விட்டுறக்கூடாது. ரைட்? சரி. அப்ப பழைய ஏற்பாட்டில் எப்படி இந்த வேர்ட் ஆஃப் நாலேஜ் வேலை செஞ்சு? மொதல் காரியம் எழுதிக்கிங்க. அறிவை உணர்த்தும் வரம் பழைய ஏற்பாட்டில் எப்படி செஞ்சு? நான் பழைய ஏற்பாட்டில் இருந்து அப்படியே ஒவ்வொரு ஸ்டோரிஸாக நான் வர்றேன். சரிங்களா? அதாவது நிறைய இருக்கு, அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்லணும், நிறைய கதை இருக்கு. அதெல்லாம் நான் சொல்லாமல் ஒரு சில சின்ன ஒவ்வொரு ரொம்ப முக்கியமான காரியங்களை மட்டும் எடுத்து பேசுகிறேன். அப்படி பேசணும்னா ரொம்ப நாளாயிரும். சரி கவனி. அப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு கதை போட்டுக்குங்க. தலைப்பு: பழைய ஏற்பாட்டில் ஞான அறிவை உணர்த்தும் வரத்தை எப்படி பயன்படுத்தினாங்க? ஃபைண்டிங் த லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி, தொலைச்ச சொத்தை கண்டுபிடிக்கிறது கதை. தொலைச்ச சொத்தை கண்டுபிடிக்கிற கதை. எங்க இது ஆரம்பிக்குது அப்படின்னா, சவுலுக்கு காணாமல் போன கழுதைக்குட்டி, சவுலும் காணாமல் போன கழுதையும். அதான் கதை. அந்த காலத்துல கழுதை என்ன சொத்து தானே, ப்ராப்பர்ட்டி தானே. அது தொலைஞ்சு போன கழுதையை கண்டுபிடிக்கிறது, தொலைஞ்சு போன சொத்தை கண்டுபிடிக்கிறது தான் கதை. சரி, இதுல எப்படி இந்த ஞான அறிவு செயல்பட்டுச்சு அப்படின்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 9வது அதிகாரத்துக்கு திருப்பி 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்னா, பென்யமின் கோத்திரத்தில் கீஸ் என்னும் பேருள்ள மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பென்யமின் கோத்திரத்தானாகிய அபியாவின் மகனான பெகரோத்திற்கு பிறந்த சேராரின் புத்திரனாகிய அபியேலின் குமாரன். அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாய் இருக்கத்தக்கதாக உயரமுள்ளவனாய் இருந்தான். சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதை காணாமல் போயிற்று. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போ என்றான். கழுதை காணாம போச்சு. அப்பா கூப்பிடுறாரு, கழுதை காணாம போச்சு, சொத்து தொலைஞ்சு வச்சு, சொத்தை தேடி கண்டுபிடிப்போ அப்படின்னு அனுப்பி விடுறாரு. இப்ப என்ன நடக்குது? 5வது வசனம். அவர்கள் சூப் என்னும் நாட்டிற்கு வந்தபோது சவுல் தன்னோடு இருந்த வேலைக்காரனை நோக்கி,
என் தகப்பன் கழுதைகள் மேலுள்ள கவலைகளை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம் வாருங்கள். இதுக்குள்ளே இடம் நடந்துச்சு. கழுதையை தேடி பார்க்குறேன், கழுதை கிடைக்கல. அதனால் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி கழுதையை தேடி எங்கள் அப்பா கஷ்டப்படுறதை காட்டிலாம் நான் தொலைஞ்சு போயிட்டேன்னு எங்கள் அப்பா கஷ்டப்படக்கூடாது. கழுதை போனால் கூட இன்னொரு கழுதை கூட என்ன செஞ்சிடலாம், வாங்கிக்கலாம். ஆனால் நான் போயிட்டா எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்படுவாப்புல. அதனால் நம்ம என்ன செஞ்சிருவோம், திருப்பி போயிடுவோம். காரணம் என்ன, எல்லாம் செலவாகி போச்சு. திங்கிற பண்டமெல்லாம் என்ன செஞ்சிருச்சு, தீர்ந்து போச்சு. அதனால் இப்போ அப்பா ஞாபகம் வந்துருச்சு. எப்போல்லாம் நமக்கு அப்பா ஞாபகம் வரும், எல்லாம் தீர்ந்த பிறகுதான். எல்லாம் தீர்ந்த பிறகுதான் அப்பா ஞாபகமே. அப்போதான் எஸ்அப்பா நம்ம மறந்துடாதீங்கப்பா. எப்ப எதுவுமே இல்லாதப்ப, எல்லாம் இருக்கிறப்ப அவரை நினைக்கிறதே கிடையாது. 6வது வசனம். அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவன் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும், அங்கே போவோம், ஒருவேளை நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு he guide to reach a right place. he reveal. அவர் சொல்லுவார் எந்த பக்கம் போகணும்னு. அவரு அறிவை உணர்த்தும் வசனம் உலக காரியத்தோட தொடர்புல இருக்கும். அறிவை உணர்த்தும் வசனம் எதை சொல்லும், நாலேஜ். உலக காரியத்தோட என்ன செய்யும், ஏன்னா இவங்க தொலைச்சது உலக சொத்து. அப்போ உலக சொத்தை சொல்லணும்னா இதுக்கு தேவனுடைய ஒரு கிருபை வரம் தேவை. அதுதான் அறிவை உணர்த்தும் வரம். இது சாமுவேலுக்குள்ள செயல்படுது. சாமுவேல் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி. மேல பாருங்க, 15வது வருஷம். சவுல் வர ஒரு நாளைக்கு முன்னே கர்த்தர் சாமுவேல் காது கேட்க, நாளைக்கு இந்நேரத்திற்கு பென்யமின் நாட்டானாகிய ஒரு மனுஷன் உன்னிடத்திலே அனுப்புவேன். எப்படி? ஒரு நாளைக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லிட்டாரு, பென்யமின் நாட்டை சேர்ந்து பென்யமின் மனுஷனாகிய ஒருத்தனை உன்கிட்ட. நான் கேட்குறேன், கடவுள் சவுலை தொலைக்க வச்சதுக்கு காரணம் என்ன? சவுல் கழுதையை தொலைச்சதுக்கு காரணம் என்ன? கடவுள் சாமுவேலை ஆயத்தப்படுத்தி விட்டார். லைஃப்ல லாஸ் ஆகல, சொத்து லாஸ் ஆகல. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா சொத்து லாஸ் ஆயிருச்சா? இல்ல, சொத்து லாஸ் ஆகல. ஆண்டவர் அவனை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அதை அவனுக்கு சொல்றதுக்காக தான் அழைச்சிட்டு வர்றாரு. இந்த பிளானை கடவுள் போட்டு வச்சிருக்கிறாரு. நாளைக்கு உன்கிட்ட ஒருத்தனை என்ன செய்வேன், அனுப்புவேன். அடுத்து பாருங்க, நாளைக்கு என்னத்துக்கு பென்யமின் நாட்டானாகி ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன், அவனை என்னை ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய், அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியினால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தி இருந்தார். 19வது வசனம். சாமுவேல் சவுலுக்கு பிரதியுத்தரமாக, ஞான திருஷ்டிக்காரன் நான் தான், நீ எனக்கு முன்னே மேடையின் மேல் ஏறிப்போ, நீங்கள் இன்றைக்கு என்னோட போஜனம் பண்ண வேண்டும், நாளைக்கு காலமே நான் உன் இருதயத்தில் உள்ள எல்லாவற்றையும் உனக்கு அறிவித்து உன்னை அனுப்பி விடுவேன். இவருக்கு கழுதையை காணான்னு வந்தா, பாப்பாப்பா உனக்காக தான் வெயிட்டிங் அப்படின்றா. யாரு? வீட்டுக்குள்ள உட்காந்துருக்காரு சாமுவேல், வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கிறாரு. ஒரு நாளைக்கு முன்னாடிக்கே சொல்லிட்டார் ஆண்டவர், நாளைக்கு ஒருத்தனை அனுப்புவேன், அவனை ராஜாவா என்ன செஞ்சிரு, அபிஷேகம் பண்ணிருன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்போ இவனுக்காக ஆண்டவர் வெயிட் பண்றாரு. யாருக்காக? சவுலுக்காக ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சாமுவேலும் சவுலுக்காக வெயிட் பண்றாரு, எப்படா வருவான். வந்த உடனே வாப்பா 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 வந்து நீ இந்த கை காலெலாம் அலம்பிட்டு இந்த மேடைக்கு நேரம் மேலே ஏறு. ஒரே யோசனை, என்ன இதுக்கு மேடையெல்லாம் ஏற சொல்றீங்க? ஏன்னா ஆண்டவர் முன்னாடியே சொல்லிட்டாரு. சரி, நீ இப்போதைக்கு மேடை ஏறு, மிச்சத்தை நான் நாளை காலையில் சொல்றேன். அப்போ 3 நாளைக்கு முன்னே காணாமல் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. இதெல்லாம் சகல இஸ்ரவேலின் அபேட்சையையும் யாரை நாடுகிறது, உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா. 3 நாளைக்கு முன்னாடி களவான்னு போன தொலைஞ்சு போன கழுதை மாட்டிக்கிச்சு. ஆனா கழுதை மாட்டுறதுக்காக தேவன் கழுதையை தொலைக்கலப்பா, உன்னே தெரிந்தெடுக்கிறதுக்காகத்தான், உன் குடும்பத்தை தெரிந்தெடுக்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் என்னேட்ட உன்னை என்ன செஞ்சிருக்கிறாரு,
ஆண்டவர் எப்படி சொல்கிறாரு பாருங்க. இப்போ இந்த கதையில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாளைக்கு அவன் வருவான், அவன் தான் ராஜா. எப்படி சொல்கிறாரு? பென்யமீன் நாட்டை சேர்ந்த சவுல், 3 நாளைக்கு முன்னாடி தொலைஞ்சு போன கழுதை, இது எல்லாத்தையும் அக்யூரேட்டாக சொல்கிறாரு. இதுதான் ஞான அறிவை உணர்த்தும் வசனம். சரி, 1 சாமுவேல் 10:2. நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பென்யமீன் எல்லையாகிய செல்சாக்கில் ராகேலின் கல்லறை அண்டையில் 2 மனுஷரை காண்பாய். அவர்கள் உன்னை பார்த்து, நீ தேடப்போன கழுதைகள் அகப்பட்டது, இதோ உன் தகப்பன் கழுதைகளின் மேல் இருந்த கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று சொல்லுவார்கள். இதெல்லாம் நடக்கல, ஆனா நடக்க போகுது இவர் சொல்றார். சரி, இப்ப படிங்க 14. அப்பொழுது சவுலுடைய சிறிய தகப்பன், நீங்கள் எங்கே போனீர்கள் என்று அவனையும் அவன் வேலைக்காரனையும் கேட்டான். அதற்கு அவன், நாங்கள் கழுதைகளை தேட போய் அவைகளை எங்கும் காணாதபடியினால் சாமுவேலினிடத்திற்கு போனோம் என்றான். அப்பொழுது சவுலின் சிறிய தகப்பன், சாமுவேல் உங்களுக்கு சொன்னது என்ன? அதை சொல் என்றான். சவுல் தன் சிறிய தகப்பனை பார்த்து, கழுதைகள் அகப்பட்டது என்று எங்களுக்கு தீர்மானமாய் சொன்னார் என்றான். ஆனாலும் ராஜ்யபாரத்தை பற்றி சாமுவேல் சொன்னதை அவனுக்கு அறிவிக்கவில்லை. சாமுவேல் ஜனங்களை மிஸ்பாவிலே கர்த்தரிடத்தில் வரவழைத்து இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்களை எகிப்தியர் கைக்கும் உங்களை இறுக பிடித்த எல்லா ராஜ்யத்தாரின் கைக்கும் நீங்களாக்கிவிட்டேன். நீங்களோ உங்களுடைய எல்லா தீங்குகளுக்கும் நெருக்கங்களுக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சித்த உங்கள் தேவனை இந்நாளிலே புறக்கணித்து ஒரு ராஜாவை எங்கள் மேல் ஏற்படுத்தும் என்று அவரிடத்தில் கேட்டுக்கொண்டீர்கள். இப்பொழுது கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் வம்சங்களின்படியேயும் ஆயிரங்களான உங்கள் சேர்வைகளின் படியேயும் வந்து நில்லுங்கள் என்றான். சாமுவேல் இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சேர பண்ணின பின்பு பென்யமீன் கோத்திரத்தின் மேல் சீட்டு விழுந்தது. அவன் பென்யமீன் கோத்திரத்தை அதனுடைய குடும்பங்களின்படியே சேர பண்ணின பின்பு மாத்திரி குடும்பத்தின் மேலும் அதிலே கீசின் குமாரனாகிய சவுலின் மேலும் சீட்டு விழுந்தது. அவனை தேடின போது அவன் அகப்படவில்லை. கவனிங்க, 3 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் முடிஞ்சு, மாட்டிக்கிச்சு, கழுதை சொல்லிருச்சுப்பா, கழுதை உன்னை கண்டுபிடிச்சான்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஆண்டவர் ஏற்கனவே ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு, அவனை அபிஷேகம் பண்ணிட்டாரு, ராஜான்னு சொல்லிட்டாரு. இப்போ ஜனங்கள் எல்லாரும் முன்னாடி ராஜாவா இவனை அங்கீகரிக்கணும்ல, அதனால சீட்டு போடுறாங்க. அது பென்யமீன் கோத்திரத்தில் விழுகுது. அது சீட்டு போடுறாங்க, அது கீஸுடைய குடும்பத்தின் பேரில் விழுகுது. அந்த கீஸில் இருந்து யார் பேரை விழுகுது? சவுல் பேரில் விழுகுது. ஒன்று எடுத்துட்டாங்க. இப்போ சவுல் இவன் எங்கடா இருக்கான்னு சொல்லி தேடுறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போ 2 சம்பவம் நல்லா கவனிக்கணும். 2 சம்பவம். ஒன்று, கழுதையை தேடி போனா கழுதை மாட்டிக்கிச்சின்னு சொல்லிட்டான். ஒன்று. 2வது, 3 நாளைக்கு முன்னாடியே தொலைஞ்சு போன கழுதை ஏற்கனவே மாட்டிக்கிச்சு, நீ வருவன்னு சொல்லி ஆண்டவர் என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஆளை ரெடி பண்ணி அனுப்பி வச்சாச்சு. இப்போ எல்லா ஜனங்கள் பார்க்கவும் சவுலை ராஜான்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஆளை தேடுனா ஆள் இல்லை. ஆளை தேடுனா இப்போ ஒரு இப்போ ஒரு ஞான அறிவு வேலை செய்யுது. அவன் எங்க இருக்கான்னு சொல்றாப்ல. 22வது வசனம். அவன் இனி இங்கே வருவானா என்று அவர்கள் திரும்ப கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, இதோ அவன் தளவாடங்களில் இருக்கிற இடத்திலே ஒளித்து கொண்டிருக்கிறான் என்று கர்த்தர் சொன்னார். ஆண்டவர் லொகேஷன் போட்டாரு, ஜிபிஎஸ்ல கனெக்ட் பண்ண மாதிரி கனெக்ட் பண்ணி விட்டாரு. இவன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி கரெக்டா லொகேஷனை சொல்லிட்டாப்ல. வாங்க, எங்கேயும் தேடாதீங்க, எல்லாம் போங்க, ஆம்ஸ் இருக்கிற இடத்துல தான் அவன் இருக்கான், அவனுக்கு தூக்கிட்டு வாங்க. ஞானது அறிவு எப்படி வேலை செய்யுதுன்னா, உலக காரியத்தை கரெக்டாக லொக்கேட் பண்ணிடும். இதுதான் அறிவு உணர்த்தும் காரியம். அறிவு உணர்த்துகிற என்ன வரம்? அறிவை உணர்த்துகிற வரம். அறிவை உணர்த்துகிற வரம் எப்போதுமே நேச்சுரல் திங்ஸை தேவன் என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். கழுதை 2 நாளைக்கு முன்னாடி காணாமல் போனதுக்கப்புறம் ஆண்டவரே இந்த மாதிரி ஒருத்தன் வருவான் அவன்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்புறம் இவன் எங்கே ஒளிஞ்சிருக்கான் அப்படின்னு அதையும் என்ன செஞ்சிருவாரு சொல்லி.
1943 இந்த 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 அறிவை உணர்த்தும் வரத்தை பற்றின புத்தகங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது கெனத் ஈகேன் அவருடைய புத்தகத்தில் ஒரு சம்பவத்தை எழுதியிருந்தார். அது என்னன்னா, அவருடைய சபையில் ஒரு குடும்பம், இந்த சம்பவம் நடந்தது 1943. அந்த குடும்பத்தில் தாய் தகப்பன், ஒரு பெண் பிள்ளை, 2 சகோதரர்கள் இருந்திருக்கிறார்கள். 16 வயதில் அந்த பெண் பிள்ளை என்ன செய்து விட்டாள் என்றால், வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டாள், காணாமல் போய்விட்டாள். இப்போ காணாமல் போனதுக்கப்புறம் அவளை போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு குழந்தை காணாமல் போச்சு, 16 வயசு ஆள் காணாமல். கொஞ்ச நாள் தேடுறாங்க, தேடிட்டு போலீஸ் வந்து சொல்லிடுறாங்க அவள் ஒரு கேங்கில் போய் சேர்ந்துட்டா, அவள் வந்து கேங்கில் இருந்ததுனால அவளையும் கொன்று போட்டாங்க அப்படின்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது நடந்து பல வருடங்கள், ஒரு 22 ஆண்டுகளுக்குள்ள என்ன நடந்துருச்சுன்னா, இந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்பட்டுருச்சு. சபையில் சேர்க்கப்பட்டால் இந்த குடும்பத்தில் பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் பிரசங்கம் பண்ணும்போது இந்த வரத்தை பற்றி பேசுகிறார். எந்த வரத்தை? இந்த அறிவை உணர்த்தும் வரத்தை பற்றி பேசுகிறார். சொல் பிரசங்கம் பண்ணும்போது இந்த லொக்கேஷன், ஜிபிஎஸ் லொக்கேஷன், சவுல் எங்கே ஒளிஞ்சிருக்கான். அப்போ அந்த குடும்பம் போய் பாஸ்டர்கிட்ட கேட்குது, ஆண்டவரே பாஸ்டர், ஆண்டவர் இதெல்லாம் சொல்லுவாரா? எங்கே ஒளிஞ்சிருக்கு, எங்கே தொலைச்சோம் முதற்கொண்டு சொல்லுவார், தொலைச்சதையும் சொல்லுவார், அது எங்கே இருக்குன்னு முதற்கொண்டு சொல்லுவாரா? என்ன பாஸ்டர், ஆண்டவர் இப்படி சொல்லுவாரா? ஆண்டவர் இப்படி ஜெபம் பண்ண ஆண்டவர் இப்படி சொல்லுவாரா? கண்டிப்பாக சொல்லுவார் சிஸ்டர், என்ன விஷயம் சொல்லுங்க. இல்லை, 22 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய மகா ஒருத்தி தொலைஞ்சு போயிட்டா. அவங்க அப்போ 16 வயசு. அவள் இறந்துட்டான்னு சொல்லி கவர்மெண்ட்டில் சொல்லிட்டாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லிச்சு. பட் ஆனால் என்னால் என்ன செய்ய முடியல, அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால் எனக்கு வந்து ரட்சிக்கப்படலை, அதனால் எந்த நம்பிக்கையும் இல்லை. இப்போ ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்த பிறகு நீங்கள் பிரசங்கம் பண்ணுறீங்க, சவுல் இருக்கிற அந்த இடத்த முதற்கொண்டு, அந்த கழுதை மாட்டிக்கிச்சு முதற்கொண்டு, அந்த கழுதை தொலைஞ்சதுக்கு மாட்டிடுச்சுன்றது முதற்கொண்டு ஆண்டவர் சொல்ல முடியும்னா, இப்போ என் பிள்ளை அவன் எங்கே இருக்கான்னு ஆண்டவர் என்கிட்ட சொல்லுவார்ல, அவள் சாகலை. அப்போ பாஸ்டர் சொல்லியிருக்காங்க, நீ போய் நல்லா ஜெபம் பண்ணுமா, ஆண்டவர் நிச்சயமாக அவன்கிட்ட என்ன செய்வார், பேசுவார். அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அவங்க வந்து சபையில் இருந்திருக்கிறாங்க, ஆராதனை நடந்துகிட்டு இருந்திருக்கு. அப்போது ஒரு சகோதரர் அவங்கள்ட்ட ஆராதனை வேலையில் ஒரு காரியத்தை பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு லேடியை பார்க்குறேன், அவள் கையில் 2 குழந்தைய மாட்டிக்கிட்டு கையில் 2 செயினை கட்டி அவளை அப்பார்ட்மெண்ட்டில் வச்சுருக்கிறாங்க, அவள் உடம்பு முழுக்க காயத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போது உங்கள் வீட்டுக்கு ஒரு லெட்டர் வருது சிஸ்டர், யாரோ உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க, அந்த லெட்டரை வாங்கி நீங்கள் படிக்கிறீங்க, இவ்வளோதான் ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு. நமக்கு ஒன்றும் புரியலை, என்னடா அது அப்படின்ட்டு. சரியாக 30 நாளை கழித்து போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு லெட்ரு வருது. அந்த லெட்டரில், அன்புள்ள அம்மாவுக்கு, உங்கள் மகன் நான் எழுதுகிறேன், நான் உயிரோடு தான் இருக்கேன், ஆனால் நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரியலை, எனக்கு உங்களை பார்க்கணும்னு தோணுது, உங்களை பார்க்கலாமா, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கலாம். இதை லெட்டரை படிச்சுட்டு அவங்க அப்பாவுக்கு இந்த லெட்டர் ஹியூஸ்டன் பகுதியில் இருக்கிற, டெக்சாஸ் மாகாணத்தில் இருக்க ஹியூஸ்டன் பகுதியிலேருந்து வந்திருக்குன்ற தெரிஞ்சு தன் மகளை குடும்பத்தோடு பார்க்க போய் அந்த பெண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த பெண் ஆராதனையில் வந்து கலந்துக்கிட்டு அபிஷேகம் வாங்கி ரட்சிக்கப்பட்டு குடும்பமாக சேர்க்கப்பட்டு இருக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு 2 குழந்தை. அவள் சொன்னாலாம், எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, 16 வயதில் நான் வந்து இப்படி பைக்கர்ஸ் கிளப்பில் கூட போனேன், அப்படியே அவங்களோட அந்த கேங்கோடய நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப காலதாமதமானனால எனக்கு இங்கே வீட்டுக்கு வர்றதுக்கு பயமாயிட்டு, அதனால் அங்கே இருந்த ஒரு ஆள் என்னை கூட்டிகிட்டு போயிட்டான்.
இப்போ எனக்கு 22 வருஷத்தில் அவன் என்னை திருமணம் செய்து கொண்டான். ஆனால் எங்கே போனாலும் எங்களை ஃப்ரீயாக இருக்க விட மாட்டான். என்னுடைய கைகளில் என் காலிலையும் செயினை கட்டி விட்டுருவான். என் காலில் செயினை கட்டி அப்பார்ட்மெண்ட்டில் விட்டுருவான். குழந்தைகள் நானும் வீட்டுக்குள்ளே இருப்போம். எங்களால் வெளியே எங்கேயுமே போக முடியாது. ஒரு அரிதினும் அரிதா ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதில் நான் எஸ்கேப் ஆகி வந்து தான் உங்களுக்கு நான் இந்த லெட்ரு போட்டேன். நெய்பர்ஹுட்டில் இருந்து நான் இந்த லெட்ரு போட்டேன் அப்படின்னு. அப்போ கெனத்தையன் சொல்கிறாரு, தேவன் அன்றைக்கும் இன்றைக்கும் ஒரே மாதிரி தான் வேலை செய்கிறாரு. எங்கே தொலைஞ்சிச்சுன்னு முதற்கொண்டு என்ன செய்வார்? ஆமே ஆமே. பாருங்க, அந்த சகோதரி அந்த சகோதரன் வந்து பேசுகிறார், இந்த மாதிரி கரெக்டாக அதே மாதிரி நடக்கும். அப்போது அறிவை உணர்த்தும் வரத்தை நாம் பயிற்சி செய்கிற பொழுது தொலைந்ததை கூட நாம் என்ன செய்யலாம்? தொலைத்ததை கூட தொலைத்தவர்களுக்கு என்ன செய்யலாம்? சொல்லலாம். அதுக்கு தான் அந்த வரம். பிள்ளையை தொலைச்சிட்டு தேடுறான் பாருங்க, அவனுக்கு இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் தங்களையே தொலைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க தொலைஞ்சது கூட பெற்றோருக்கு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஆண்டவர் அதையும் என்ன செய்வா? அந்த குடும்பத்தாருக்கு வெளிப்படுத்துவதற்காக இந்த வரம் ரொம்ப முக்கியம். அது ஜோம் பண்ணணும் பாருங்க. ஆண்டவர் இந்த விதைகள்லாம் நம்முடைய உள்ளத்தில் போட்டு வச்சிருக்கிறாரு. இது மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் இந்த வரத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்காரு. சரி, இன்னொரு சம்பவத்தை சொல்லி முடிச்சிடுறேன். எலியாவுக்கு எப்படி அறிவை உணர்த்தும் வரம் செயல்பட்டுச்சுன்னு நான் காட்டிடுறேன். எலியாவுக்கு அறிவை உணர்த்தும் வரம் எப்படி செயல்பட்டுச்சு? 1 ராஜாக்கள் புத்தகம் 18வது அதிகாரம் சீக்கிரம் 37வது வசனம். கர்த்தாவே, நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். கவனிங்க, இது என்ன சம்பவம்? கதையின் சுருக்கத்தை மட்டும் சொல்லிடுறேன். இது என்ன சம்பவம்? பாகாலுக்கு யார் உண்மையான தெய்வம் அப்படின்றத நாளைக்கு எங்கே வச்சு பார்த்துக்குவோம்? மலையில் வச்சு பார்த்துக்குவோம். இதான் கணக்கு. கரெக்டாக அந்த மலையில் என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? அந்த மலையில் என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? லொக்கேட் பண்ணுறா பாருங்க எலியா. கரெக்டாக இந்த மலையை நீ லொக்கேட் பண்ணுறா அப்படின்னு. தேவன் செய்கிற காரியத்தை தேவனுடைய தீர்க்கதரிசிகள் அறிந்து தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த நேச்சுரலான இந்த உலகத்தோட காரியங்களோட தேவன் வெளிப்படுத்துகிறார். இவர் இப்படிலாம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்குது? 19:2. அப்பொழுது எசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களின் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொன்னாள். போதும். என்ன கணக்கு? இவர் அவ்வளவு தீர்க்கதரிசியும் கொண்டு போட்டார். இப்போ எசபேல் கிளம்பிட்டார். உன்னை போட்டு தள்ளாமல் நான் என்ன செய்ய மாட்டேன், நாளைக்கு மட்டும் உன்னை போடலை அப்படின்னா என் பேரை நான் மாற்றிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி பயங்கர வீராவேசமாக பேசுகிறான். இந்த விஷயம் யார்கிட்ட சொல்லியாச்சு? எலியாவிட்ட. இவர் பாருங்க, ஒரு பெண்மணி, தேவன் அற்ற ஒரு பெண்மணி, தேவன் இல்லாத ஒரு பெண்மணி, இத்தனை பெரிய ராஜ்யத்தையும் இத்தனை பெரிய அதிகாரிகளையும் இத்தனை பெரிய ராஜாக்களையும் இத்தனை பெரிய குதிரை வீரரையும் போர் படை வீரர்கள் எல்லாரையும் ஒரே நாளில் போட்டு தள்ளின ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய தெய்வத்தினுடைய தீர்க்கதரிசி, ஒரு தெய்வமே இல்லாத, ஒரு அபிஷேகமே இல்லாத, ஒரு ஆற்றலே இல்லாத ஒரு பெண்ணுக்கு பயந்து இப்போ ஓடுறாரு. போய் எங்கே இருக்காரு? சூரச்செடிக்கு கீழே கிடக்காரு. இவர் என்ன நினச்சிக்கிட்டாரு? இவர் பேசுறதெல்லாம் பாருங்க. அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்செபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரைச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. எப்படி போதும் உங்களோட குடும்பம் நடத்துறதுலாம். அடுத்து
ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். 9 வருஷம். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவன் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன், என்று என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். 18வது வசனம். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களை உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். இதுதான் அறிவு. இவர் சொல்றாரு, நான் மட்டும்தான்ன்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, இங்க வாப்பா. கணக்கு சொல்றாரு, கரெக்டா. எதான் சொல்றாரு? அவருக்கு தெரியாத 7000 கணக்கா கரெக்டா ஆண்டவர் சொல்றாரு. ஹலோ, அறிவு எல்லாம் சொல்லுங்க. கணக்கறிவு, இதுதான் அறிவு. நான் கணக்கில் ஒன்று எனக்கு அறிவு இல்லையே பாஸ்டர். ஒன்றையும் ஆண்டவர் உன் வாழ்க்கையில் மிஸ் பண்ணவே மாட்டார். உனக்குள்ள அந்த கிருபை வரம் இருந்துச்சுன்னா ஒருத்தனும் இந்த வரத்தின் மூலமாக ஒருத்தன் கூட எதையும் லாஸ் பண்ண மாட்டான், மறக்க மாட்டான். இவர் மறந்துருக்கலாம், இவர் பாருங்க, இவர் மறந்துட்டாரு. 7000 பேர் வைக்கிறதே இவர் மட்டும்தான். நான் மட்டும்தான் யோக்கியம், இருக்கிறவன் மட்டும் போய் அயோக்கிய போய் அப்படின்னு சொல்றாரு. இருப்பா, கொஞ்சம் அமைதியாரு. 7000 பேர் இருக்கிறான், உன்னைய மாதிரியே 7000 பேர் இருக்கேன். எப்படி ஞானம் பார்த்தீங்களா? இதான் அறிவை உணர்த்தும். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடறேன். நேராக இருக்குன்னு நினைக்கிறேன். கடைசியாக சொல்லி முடிச்சிடறேன். ஒரே ஒரு சம்பவம், எலியாவும் கேயாசி. இந்த கதை இதில் எப்படி ஆண்டவர் வந்து இந்த அறிவை உணர்த்தும் வசனத்தை பயன்படுத்தும். 2 ராஜாக்கள் 5 எடுத்துட்டீங்களா? இது ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க. நாகமான் கதை. நாகமான என்ன செய்வார்? நாகமான எலிசா என்ன செஞ்சிருவார்? சுஸ்தமாக்கி விட்டுருவார். அதான் கதையே. சரியா? போய் என்ன செய்ய, யோர்தான் நதியில் 7 தரம் என்ன செய்ய, மூங்கு எந்திரிடா அப்படின்னு சொல்கிறாரு. அவனுக்கு கோபம் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி 7 நேரம் என்ன செஞ்சிடான்? மூங்கி எந்திரிச்சிடறான். மூங்கி எந்திரிச்சா இங்கே என்ன நடக்குது பாருங்க. 15வது வசனம். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடு எல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்திற்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போதும் உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கி கொள்ள வேண்டும் என்றான். கதை என்ன கதை? நாகமான் சுகமாயிட்டான். உண்மை என்ன? நாகமான் சுகமாயிட்டான். நாகமான் சுகமான உடனே நாகமான் வந்து எலிசாவுக்கு காணிக்க கொடுக்க விரும்புறாரு. நல்லா தெரிஞ்சுக்கங்க, நாகமான் வந்து எலிசாவுக்கு, இதான் கதை, நாகமான் எலிசாவுக்கு காணிக்க கொடுக்க விரும்புறாரு. எலிசா என்ன சொல்லிட்டாரு? என்ன சொன்னார்? வேணாம்பா அப்படின்ட்டார். நான் வாங்குறது, நான் காணிக்கலாம் என்ன செய்யறது இல்லை. அதற்கு அவன், நான் வாங்குகிறது இல்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். வாங்க வேண்டும் என்று அவனை வருந்தினாலும் தட்டுதல்
பண்ணிவிட்டான். அப்பொழுது நாகமான், ஆனாலும் 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க 2 பொதி மண் உமது அடியேனுக்கு கட்டளையிட வேண்டும். உமது அடியேன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியையும் செலுத்துவது இல்லை. நீங்க காணிக்க வாங்கல, பட் ஆனா இருந்தாலும் பரவாயில்ல, எஜமா உங்க காலடி மண்ணை 2 கழுதை சுமக்கிற அளவுக்கு மண்ணை கொடுத்துருங்க. நான் அங்கிட்டு போய் எங்கள் ஊரை பக்கத்தில் நாங்கள் அப்படியே பலிபீடத்தை கட்டி அங்கிட்டு ஏசுனாருக்கு ஒரு கோயிலை கட்டி கும்பிட்டுக்கிறேனப்பா அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லி அதே அனுப்பி விட்டுறாரு. சரி, இப்போ இதுக்கு என்ன சம்பந்தம்? இதுதான் சம்பந்தமே. படிங்க 20வது வசனத்தை வந்து வாசி. தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து சுக செய்தியா என்று கேட்டான். கவனிங்க, கேயாசியை பார்த்து இவன் இருக்கான் பாருங்க. எலிசா என்ன சொல்லிட்டாரு? வாங்க மாட்டேன்ப்பா, மண்ணை வேணா எடுத்துட்டு போ, எதுவும் நிச்சய மாட்டேன். ஆனா இவர் பாருங்க, இவர் கேயாசி என்ன இப்படி ஒரு மனுஷனா இருக்காப்ல. ஏங்க அவன் எவ்வளோ பெரிய ஆளு, அவன் வந்து காணிக்க கொடுக்குறானா, காணிக்க அவனை முட்டாத்தனமா இருக்கிறீங்க. யாராவது ஒருத்தன் காணிக்க வாங்காம இருப்பான், அதுவும் எவ்வளோ பெரிய ஆளு, எம்பிட்டு காசு கொடுத்துருப்பேன், எம்பிட்டு காசு கொண்டு வந்திருப்பேன். இப்படி ஒரு பைத்தியக்கார ஊழியக்காரனா இருக்க. உன் கூட சேர்ந்ததுக்கு நானுமா இப்படி கஷ்டப்படுறது? நீ தான் இப்படி ஊரா ஓட்டாண்டியா திடுறேன்னு என்னையும் இப்படி பண்ணிட்டு இருக்கியா? பணத்தின் மேல் அப்படி மோகம், பணத்தின் மேல பண்றது ஊழியக்காரனோட, ஆனா பணத்தின் மேல மோகம். பாருங்க என்ன சொல்லிட்டு வர்றான் பாருங்க. ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டு விட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையில ஏதாகிலும் வாங்குவேன், ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய சொன்னதே யாரு? ஆண்டவர் தான் வாங்க வேணான்னு சொன்னாரு. இவரு இயேசுனார் மேலே பிராமிச போட்டு வர்றாரு. இயேசுவின் நாமத்தினால அந்த அஞ்ஞானி பயல்கிட்ட இருந்து நான் வாங்குவேன். இப்ப என்ன நடக்குது பாருங்க 21. நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து சுக செய்தியா என்று கேட்டான். அதற்கு அவன், சுக செய்திதான். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்ராயிம் மலை தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு பொய் பணத்தை வாங்கிறதுக்கு பொய், ஆனா ஊழியக்காரனுக்கு கூட இருக்கிறது ஊழியக்காரன் பேசுறது பொய். அடுத்து, இப்பொழுதுதான் எப்ராயிம் மலை தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க. ஒரு கரிசனப்பா, அப்பா எம்பிட்டு நல்ல மனுஷன் இவரு. ஆத்து அவர் வந்து 2 தீர்க்கதரிசி வந்து இவர்கிட்ட வந்து கேட்டாங்களாம். இவர் பெரிய பரந்த மனசுக்காரரு. இவர் அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் கொடுப்பாரா, 2 வெள்ளி காசு நிறைய கொடுப்பாரா, என்ன மண்ண. ஆனா இவருக்கு ஒண்ணு வேணாம், காசு நான் நல்லவன், எனக்கு இல்லை காசு. யாருக்கு? மேல படிங்க. அதற்கு நாகமான், தயவு செய்து 2 தாலந்தை வாங்கிக்கொள் என்று சொல்லி அவனை வருந்தி 2 தாலந்து வெள்ளியை 2 பைகளில் 2 மாற்று வஸ்திரங்களோட கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போக தன் வேலைக்காரராக 2 தாலந்து போதும், வேணாம் 2 தாலந்து தான் கொடுக்கணும், நிறைய போட்டுறாதீங்க, நிறைய போட்டக்கூடாது, 2 தாலந்து தான், அதுக்கு மேல கொடுத்துடக்கூடாது. ஆண்டவருக்கு அது பிடிக்காது. ஆண்டவருக்கு 2 தாளம் தான் கொடுக்கணும், கரெக்டா போடணும். 2 ட்ரெஸ் கொடுக்கணும், 2 தாளம், அதுக்கு மேல கொடுத்துடக்கூடாது, ஆண்டவர் கோவப்பட்டுருவார். அடுத்து, தன் வேலைக்காரரான 2 பேர் மேல் வைத்தான். அவன் மேட்டண்டைக்கு வந்தபோது அவன் அதை அவர்கள் கையிலிருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிட்டான். எப்படி? அவர்கள் போய் அவன் பாருங்க, தலையில அவங்க 2 பேர் தலையிலையும் வச்சு
ஆமாம் அனுப்பி விட்ருக்கான், போய் அவன் வீட்டில் இறக்கி விட்டு வந்துருங்கடா, அவனை தூக்க விடாதீங்க, போய் இறக்கி விடுங்க அப்படின்னு. வீட்டுக்கு வந்திருக்காங்க, என்னடா 2 தீர்க்கதரிசி இருக்கான்னு சொன்ன, ஒரு பையிலையும் காணா, ஸ்டாப் இட், வாசல்ல இல்லை, அவங்க உள்ள ரெஸ்ட் ரூமில் இருக்காங்க, இந்த இங்கே இறக்கி வச்சுட்டு போ, அதில் நாங்கள் பார்த்தோம். இங்கே இப்போ வர்ற காரியத்தை கவனிங்க, அடுத்து கவனிங்க. பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன், உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். போச்சு. இவர் யாரு? தீர்க்கதரிசி. ஆண்டவருடைய கண்ணே வருதியா, அன்னைக்கு இருந்த தேவனுடைய கண்ணே இவர்கிட்ட வந்து இவர் என்ன சொல்றாரு? ஐயா சும்மா வெளியே போயிருந்தீங்க, ஐயா எதுவும் கூப்பிட்டீங்களா? என் காதுல விழல, கொஞ்சம் உள்ள பாத்ரூம்ல வேலையா இருந்தேன், அதனால கொஞ்சம் வேலை ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு, தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு 2 துணி இருந்துச்சு துவைக்கிறதுக்கு, துவைச்சிக்கிட்டு கொஞ்சம் குளிச்சுட்டு அப்படியே ஆழமாட கொஞ்சம் இருந்து வரலாம்னு இருந்தேன், அதுதான் கொஞ்சம் லேட் ஆகிப்போச்சு அப்படின்றாரு. உடனே இப்போ அடுத்து, அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடனே கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவத் தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கும் இது காலமா? எப்படி ஆளு கண்டுபிடிச்சிட்டா? டே, நீ எப்போ ஆண்டவருடைய ஜீவன் சொல்லிட்டு ஓடுனியோ அப்போவே என் மனசுல இருந்து நீ வெளியே போயிட்ட. அப்போ வரைக்கும் நீயும் நானும் ஒன்றா இருந்தோம், கவனிங்க. அப்போ வரைக்கும் நீயும் நானும் ஒன்றா இருந்தோம், என் மனசும் உன் மனசும் ஒன்றா இருந்துச்சு. என்னைக்கு பணம் முக்கியம், பணத்துக்கு பின்னாடி போனையோ அப்போவே என் மனசுலேருந்து நீ என்ன செஞ்சுட்ட? வெளியே போயிட்ட. இப்போ என்ன நடக்குது? இவருக்காக பொய் சொல்லி 2 தாளந்து நிறைய என்ன செஞ்சிருக்கிறாரு? வாங்கி இருக்கிறாரு, ட்ரெஸ் வாங்கி இருக்கிறாரு. கரெக்டாக சொல்றாரு. அப்பா நீ வள்ளி காசு வாங்கின இல்லை, அப்புறம் பணம் வாங்கின, அப்புறம் வஸ்திரம் வாங்கின, இதுக்கு என்ன நோக்கம்? இதுக்கு என்ன நோக்கம்? அப்படியே அங்கிட்ட ஒரு தோப்பா வாங்கி, அப்படியே மலை பக்கத்தில் ஒரு தோப்பை வாங்கி அப்படியே ஒரு வீட்டை போட்டு அப்படியே செட்டில் ஆயிடணும். அவன் அதை சொல்லலை, அவன் மனசுல இருக்கிற காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இதுதான் அறிவு. நேச்சுரல் திங்ஸோட கர்த்தர் கனெக்ட் பண்றாரு. ஞான அறிவின் உணர்த்தும் வரம் என்ன செய்யுதுன்னா, அவனுக்குள்ள என்ன காரியம் இருக்குன்றத சொல்லுது. நீ எதுக்கு இந்த பொய் சொல்லி இந்த பணத்தை வாங்கின? ஒலிவ தோப்பு வாங்க போற உன் பிளான். அவங்க 2 பேரும் தலையில தூக்கி வச்சுட்டு, வெள்ளி காசை தலையில தூக்கி வச்சுட்டு நடக்கும்போதே இவருக்கு பிளான். 2 தாளந்து வெள்ளி காசு, 10 வெள்ளி காசு கொடுத்தாலே ஒரு தோப்பு நம்ம கொடுத்துருவாங்க. அப்போ பெரிய தோப்பு, ஒரு 6 ஏக்கர் 7 ஏக்கர் வாங்குறோம் 2 வெள்ளி காசுல. தலைவனை மட்டும் இதில் விஷயத்தை காட்டிக்க வேணாம், நம்ம தோப்பை வாங்கிட்டு நம்ம அப்படியே அங்கிட்டு செட்டில் ஆயிடுறோம், ஒரு வீட்டை போட்டு பார்த்துடுறோம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மனசுலேயே தலைவன் நினச்சிட்டே வர்றேன். வந்து பையன் இறக்கி வச்சுட்டு ஏங்க அப்படி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாத்ரூமில் போய் மூஞ்ச கழுவிட்டு அப்படியே வெளியே வரும்போது, ஐயா சொல்லுங்கய்யா, சோத்துறங்கய்யா, ஐயா, நடந்த சம்பவத்தை பாருங்க, மேலே படிங்க. ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மலை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? குஷ்டரோகம் அங்கே ரெடியாக தான் சுற்றிக்கிட்டு தெரியுது. குஷ்டரோகம் அங்கே ரெடியாக தான் சுற்றிக்கிட்டு தெரியுது. இந்த பணத்தின் மேலே இருக்கிற ஆசை என்ன செஞ்சிருச்சு? வியாதியை இழுத்துருச்சு. பண ஆசை எல்லா தீமைக்கும். இவன் நினைச்சான், இந்த ரெண்டு தாளந்து வெள்ளி காசை வச்சு என் மகளுக்கு ஒரு வீடு வாங்கிடுவேன், என் மகனுக்கு ஒரு ஒலிவ தோப்பு வாங்கிடுவேன்,
வேலைக்காரெல்லாம் வாங்கிடலாம், வேலைக்காரியை வாங்கிடலாம், அப்படியே செட்டில் ஆயிடலாம், லைஃப் செட்டில். ஒரு பிளான் போட்டா ஆண்டவர் ஒரே பிளானை போட்டு எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டாரு. இப்போ அந்த வெள்ளி காசு எங்கே போச்சு? யாருக்கும் பிரயோஜனப்படலை. ஏன்னா ஆண்டவர் ஏற்கனவே அதை தொடக்கூடாதுன்னு சொல்லி எலியாட்ட சொல்லிட்டாரு. ஆனால் அந்த வெள்ளிக்காசுனால வந்த குஷ்டரோகத்தினால வெள்ளிக்காசு யாருக்கும் பிரயோஜனம் தான் போச்சு. கேயாஸ். அப்போ ஞானம் அறிவை உணர்த்தும் வரம் உலக காரியத்தை ரொம்ப என்ன செய்து வெளிப்படுத்து. உலக காரியங்களை என்ன செய்கிறதா இருக்கிறது? தொலைத்ததை, தொலைந்து போனதை, எவ்வளவு தொலைஞ்சு போச்சு, எங்கே தொலைஞ்சு போச்சு, எப்படி தொலைஞ்சு போச்சு, எங்கே அகப்படும், எங்கே அது கிடைக்கும், எங்கே இருக்கும், எல்லாத்தையும் என்ன செய்யுதும் வெளிப்படும். அப்போ இந்த வரம் ரொம்ப முக்கியமாக இல்லையா? ஜெபம். கர்த்தர் நிச்சயமாக அந்த கிருபையை உங்களுக்கு கொடுப்பார் என்றால் இந்த வரங்களை பயன்படுத்த நீங்கள் முயற்சி செய்யுங்க. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். நன்மை பலப்புதாமே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வரத்துக்காக நன்றி. இந்த ஞானத்தை உணர்த்தும், அறிவை உணர்த்தும் இந்த வரம் எங்களுக்குள்ளே செயல்பட எங்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அதை எங்களுக்குள்ளே கல்டிவேட் பண்ணட்டும், அதை பெருக்கட்டும், அதை இன்னும் என்ரிச் பண்ணட்டும், அது எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறட்டும். எங்களை பயன்படுத்தும், கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாக பயன்படுத்தும். நாமத்தை மகிமைப்படுத்தும். அந்த ஒவ்வொருவர் மேலும் உடைய தயவு இருக்கட்டும், குடும்பங்கள் மேலும் உடைய தயவு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் உடைய தயவு, உடைய இரக்கம், உடைய கிருபை அவர்களை தாங்கட்டும். ஆசீர்வதிக்கிறேன், பாதுகாத்து கொண்டு வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவசிய சகலோபாயம் மறவாதே.